Shorten Tamil Senior Grade, February 2010. Get ready for the dictation. 5 seconds. Get ready. Start. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மேதகு ஆளுநர் அவர்கள் ஆற்றிய உரைக்கு நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பங்கு கொள்ள அனுமதி வழங்கிய தங்களுக்கு முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆளுநர் அவர்கள் ஆற்றிய உரையில் மிக சிறப்புக்குரிய பல்வேறு செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் மக்களுக்கான நற்பணிகளை செய்யும் பொறுப்பு மாநில அரசுகளுக்கு தான் உள்ளது என்பது நல்ல செய்தியாக இருக்கிறது. இதன் மூலம் சேவை வரி விதிக்கும் அதிகாரம் என்பது மாநிலங்களுக்கு வழங்கப்படும் நிலைமை உருவாகியுள்ளது. இதனை நம்முடைய அரசாங்கம் விரைவில் செயல்படுத்த வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். கால்நடை வளத்தை பெருக்க ஊக்கம் அளிக்கப்படும் என்று ஆளுநர் அவர்கள் கோடிட்டு காட்டியுள்ளார். வேளாண்மை தொழிலில் நவீன கருவிகளின் வருகையால் கால்நடைகளின் எண்ணிக்கை குறைந்து வருவதை நாம் அறிவோம். எனவே அரசின் இந்த அறிவிப்பு கிராமப்புற மக்களின் வாழ்க்கையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் என்பதில் ஐயமில்லை. தமிழ்நாட்டில் மக்கள் நலன் காக்கவும் மழை வளத்தை பெருக்கவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் பிறந்த நாளன்று மாவட்டங்களில் மரம் வளர்ப்பு திட்டம் தொடங்கப்படும் என்பது சிறப்பான அறிவிப்பாகும். ஒவ்வொரு மாவட்டமும் இதன் மூலம் பயன்பெற வாய்ப்பு உள்ளது. மேலும் இந்த மரக்கன்றுகளை நல்ல முறையில் பராமரித்தால் அதன் மூலம் ஊராட்சிகள் அனைத்தும் வருவாய் ஈட்டவும் வாய்ப்பு உள்ளது. ஆகவே இந்த திட்டத்தில் வழங்கப்படும் மரக்கன்றுகள் நல்ல தரமுள்ளவையாகவும் சரியான பருவத்தில் உள்ளதாகவும் தேர்வு செய்யப்பட வேண்டியது அவசியம் என்பதை அன்புடன் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தொழிற்சாலைகளின் இரசாயன கழிவுகளால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதை குறித்து சமூக நல ஆர்வலர்கள் பலரும் தங்கள் கவலையை அவ்வப்போது தெரிவித்து வருகிறார்கள். அவர்களின் கருத்துக்கள் மக்கள் மத்தியில் பெருமளவுக்கு ஆதரவை பெற்று வருவதை நம்மால் உணர முடிகிறது. சுற்றுச்சூழலை பெரிதும் பாதிக்கும் தோல் பதனிடும் நிலையங்கள் மற்றும் சாய பட்டறைகளை காலத்திற்கேற்றவாறு நம்முடைய மாநிலத்தில் மூடிவிடலாம் என்று சொல்கிறார்கள். அது சரியா தவறா என்று நான் விவாதிக்க விரும்பவில்லை. ஆயினும் இது குறித்து நாம் கட்சி வேறுபாடின்றி கலந்தாலோசிக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் வலியுறுத்த விரும்புகிறேன். இத்தகைய தொழில்களில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கு மாற்று வேலைவாய்ப்புகளை நாம் எளிதாக உருவாக்கி தரலாம் என்று சொல்லப்படுவது நம்பிக்கை அளிப்பதாக உள்ளது. எனவே கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனையில் விருப்பு வெறுப்பு எதுவுமின்றி மக்கள் விரும்பும் வகையில் ஒரு சிறப்பான முடிவை எடுக்க அரசு முன்வர வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே இயற்கை உணவு முறைகள் பற்றிய நூல்கள் அதிகமாக வெளிவருவது அவசியம் என்பதை குறிப்பிட்டு அமர்கின்றேன். திருநெல்வேலி பாண்டியன் கூட்டமைப்பின்
மேலாளர் சிதம்பரம் மேற்கு வீதி ராமன் அவர்களுக்கு எழுதிய கடிதம். அன்புடையீர், தங்களுடைய கடிதம் கிடைக்கப் பெற்றோம். குறைந்த முதலீட்டில் காகிதம் தயாரிக்கும் தொழிற்சாலையை அமைக்கும் ஆர்வத்தை தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கிறீர்கள். தங்கள் கடிதத்தில் கேட்டுள்ள சில விவரங்களை கீழ்கண்டவாறு அளிக்கிறோம். தமிழகத்தில் காகித தொழிற்சாலைகளை அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளன என்பதை தங்களுக்கு முதலில் தெரிவிக்க விரும்புகிறோம். மேலும் இதற்கு தேவையான தெளிவான விவரங்கள் அடங்கிய திட்ட அறிக்கைகளும் எங்களிடம் உள்ளன. முன்பெல்லாம் தொழில்நுட்ப ஆலோசனை என்றாலே அரசு துறைதான் வழங்க வேண்டும் என்ற நிலை இருந்தது. ஆனால் தற்போது எங்களை போன்ற தனியார் நிறுவனங்களும் இத்துறையில் சிறப்பான முறையில் பணியாற்றி வருகிறோம் என்பதை பெருமையுடன் குறிப்பிட விரும்புகிறோம். தொழில் வளர்ச்சிக்கு பாடுபட்டு வரும் எங்களுடைய பணிக்கு நல்லாதரவு அளிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் பல விரிவான தகவலை தாங்கள் எங்களை நேரில் தொடர்பு கொண்டால் வழங்க இயலும். தங்கள் வரைவினை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்